இந்த உலகத்தில் நம்ம கண்களால் பார்க்க முடியாத, பார்த்தாலும் நம்ப முடியாத, நம்பினாலும் விளக்க முடியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட கண்களால் பார்த்தும் நம்ப முடியாத விசித்திரங்கள் நிறைந்த சுவாரஸ்யமான ஒரு மர்ம குறுநாவலோட கதையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. அன்னைக்கு இரவு வீரவல்லிபுரத்தோட மக்கள் ரொம்ப நிம்மதியாகவும் அமைதியாகவும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு தெரியாது, மறுநாள் நடக்க போகிற விசித்திர சம்பவம் அவங்களோட தூக்கத்தையே கெடுக்க போகுதுன்னு. வீரவல்லிபுரத்தோட அரண்மனையின் வடமேற்கு பகுதியில் ஒரு பழமை வாய்ந்த கோவில் இருக்குது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கோவில் உருவானதா வரலாறு. அந்த கோவிலில் ஒரு பெண் தெய்வம் இருக்குது, திரிநாயணி. 3 சக்திகளின் சங்கமம், 3 கண்களை கொண்டவள் திரிநாயணி. இப்படிப்பட்ட இந்த பெண் தெய்வத்தோட கோவிலில் நடக்கும் சில சம்பவங்களை பற்றி அந்த மக்கள் தலைமுறையாக ஒரு கதையை கேள்விப்பட்டிருந்தாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சித்தர்கள் ரகசியமாக வந்து அந்த கோவிலில் பூஜை பண்ணிட்டு போவாங்களாம். இதை வெறும் கதையாக இருந்தால் மட்டும் இப்படி நம்பியிருக்க மாட்டாங்க. அந்த கோவிலுக்கு பௌர்ணமி பூஜை பண்ணுறவர் பெரிய பெருமாள் அப்படிங்கிற பூசாரி. அவர் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவரோட தந்தையோடு சேர்ந்து பௌர்ணமி பூஜை பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் காற்று பலமாக அடிச்சிருக்கு, புகை மூட்டமாக இருந்திருக்கு. திடீர்னு விளக்குகள் எரியறதும் மணி அடிக்கிறதும் கேட்டிருக்கு. அதுக்கப்புறமா அவரோட உடல் மேலே ஏதோ ஒரு உணர்வு, யாரோ மோதிட்டு போன மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரோட உடலில் பரிமளமான வாசனை தோன்றியிருக்கு. இது எல்லாவற்றையும் பார்த்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சித்தர்கள் வந்து போயிருக்காங்க அப்படின்னு. இதை மக்கள்கிட்ட சொல்ல மக்களுக்கு பயம் கலந்த மரியாதையான ஒரு நம்பிக்கை அதன் மேலே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கும்போது வீரசேகர பாண்டியன் வீரவல்லிபுரத்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். அவருக்குன்னு ஒரு அரண்மனை கட்டணும் அப்படின்னு யோசித்த போது வீரவல்லிபுரத்தோட எல்லையில் இருக்கிற இந்த கோவிலை ஒட்டிய பகுதியில் அரண்மனையை கட்டலான்னு ஆரம்பித்தார். அதற்கப்புறமா இந்த கோவிலை அரண்மனையோடு சேர்த்து இணைச்சிக்கிட்டார். இப்போது இந்த கோவிலில் அரச குடும்பம் மட்டும்தான் பூஜை செய்கிறாங்க. பௌர்ணமிக்கு பெரிய பெருமாள் பூஜை செய்ய அரச குடும்பத்தினர் வழிபடுவாங்க. வெளியாட்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது, அரசரின் பாதுகாப்பின் பொருட்டு. இப்படி இருக்கும்போது தான் அந்த அரண்மனையோட வடமேற்கு பகுதியில் இருக்கிற அந்த கோவிலில் விசித்திர சம்பவங்கள் அரங்கேற ஆரம்பிச்சிச்சு. அதுவும் பெரிய பெருமாள் போன பௌர்ணமிக்கு அப்புறம் இறந்து போனதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமி பூஜையை ராஜநந்தினி மட்டுமா தனியாக செய்ய போகிறோம். இந்த ராஜநந்தினி பெரிய பெருமாளின் ஒரே மகள். அவள் எப்போதுமே அவர் கூட பூஜையில் கலந்துக்குவா. அவர் இறந்து போனதுக்கப்புறமா முதல் முறையாக தனியாக பூஜை செய்ய போகிறாள். இந்த பௌர்ணமி எப்போ தெரியுமா? இந்த மக்கள் அமைதியாக உறங்கிட்டு இருக்காங்களே, அதற்கு மறுநாள் தான். மறுநாள் பூஜைக்காக எல்லாமே தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு. ராஜநந்தினி பூஜை செய்ய வேண்டிய ஆயத்த பணிகளை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தா. அரசர் குடும்பத்தினர் கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த கோவிலோட வெளிப்பகுதியில் ஒரே புகைமூட்டம். அங்கே சுற்றி இருந்த காவலர்கள் அரசர் வரனால பாதுகாவலை பலப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த புகைமூட்டத்தை பார்த்த உடனே என்ன ஏதுன்னு தெரியல, கையில் தீப்பந்தங்களோட அந்த கோவிலை நோக்கி ஓடுறாங்க. ஏன்னா கோவிலில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை விளக்குகளும் அணைஞ்சு போச்சு அந்த புகை மூட்டத்துக்கு அப்புறமா. பௌர்ணமி வெளிச்சம் இருந்தாலும் புகை மூட்டத்தில் எதுவுமே சரியாக தெரியல. ராஜநந்தினி மட்டும் அங்கே அமர்ந்திருக்கிறது தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த வீரர்கள் அந்த தீப்பந்தம் அணைஞ்சதை பார்த்து ஆச்சரியம் அடைகிறாங்க. அந்த புகை மூட்டத்துக்குள்ளே ஓடின அத்தனை வீரர்களும் கொஞ்ச நேரத்திலேயே அங்கே மயக்கம் அடைஞ்சு விழுந்தாங்க. யாருக்குமே நினைவே இல்லை. ராஜநந்தினி கூட மயங்கி விழுந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அந்த புகைக்குள்ளே போகாத வெளியில் இருந்த வீரர்கள் இதை பார்த்து அசந்து போய் நின்னாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே 3 உருவங்கள் தெரிஞ்சிச்சு. மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று அந்த கோவிலை ஒட்டி இருக்கு. அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு 3 உருவங்கள் கருப்பு வேட்டி அணிந்து ஜடாமுடி தரித்து நடந்து வர்றது புகை மூட்டத்தில் தெரியுது. அப்படி வந்தவங்க கையில் பழத்தட்டு பூக்கள் எல்லாம் ஏந்தி வர மாதிரி இருக்குது. அப்படி வந்தவங்க திரிநாயணி முன்னாடி வந்து பூஜை செய்கிற மாதிரியும் தெரியுது. சில வீரர்கள் அந்த புகை மூட்டத்துக்குள்ளே போகாமல் வெளியில் நின்று இதை எல்லாமே கவனிக்கிறாங்க. ஏன்னா அந்த புகைக்குள்ளே போன எல்லா வீரர்களும் மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டாங்களே, அதனால் இது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்குள்ளே அரங்கேறி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா புகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்க அங்கே அந்த 3 பேரையும் காணோம். ராஜநந்தினி மட்டும் மயக்கம் அடைஞ்சு கிடந்தா. பூஜை சாமான்கள் எல்லாம் திரிநாயணி முன்னாடி வைக்கப்பட்டிருந்துச்சு.
அந்த சித்தர்கள் மாதிரி வந்த அந்த 3 பேரும் பூஜை செஞ்சுட்டு போயிருக்காங்கங்கிறக்கான அடையாளம் அது. அரசர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவசர அவசரமாக வந்தார். அங்கே மயங்கி கிடந்த வீரர்களையும் ராஜநந்தினியையும் கொஞ்ச நேரம் வைத்தியர்கிட்ட காண்பித்து எழுப்ப சொன்னார். அவங்க கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சிட்டாங்க. ஆனால் எதனால் மயக்கம் அடைஞ்சாங்கங்கிறது தான் அந்த வைத்தியருக்கே புரிபடலை. இப்படி புகை மூட்டம் எப்படி தானாக வந்துச்சு? அந்த 3 பேரும் சுற்றி இருக்கிற பாதுகாவலை மீறி எங்கிருந்து வந்தாங்க? இது எல்லாருக்குமே ஆச்சரியம். பெரிய பெருமாள் இறந்ததுக்கப்புறம் முதல் பௌர்ணமி பூஜையிலேயே இப்படி நடக்குதேன்னு அரசர் யோசனையில் மூழ்கிட்டார். சித்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்து போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இவ்வளவு காலமாக நடக்காத விஷயம் பெரிய பெருமாள் இறந்ததுக்கு அப்புறமா ஏன் நடக்கணும்? அதற்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இப்படியெல்லாம் அரசர் மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டாரு. ராஜநந்தினி கண் விழிச்சு பார்த்ததுக்கப்புறமா சொன்னா, எனக்கு அந்த புகை மூட்டம் வந்த உடனே தலை சுற்றுச்சு, கண்கள் எல்லாம் எரிஞ்சிச்சு, மூக்கு வழியாக ஏதோ ஒரு வலிய நெடி போச்சு, அதுக்கப்புறமா எனக்கு நினைவே தெரியல, மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த 3 பேர் வந்ததோ பூஜை செய்ததோ எதுவுமே ராஜநந்தினிக்கு தெரியல. ஏன் அங்கே மயங்கி கிடந்த மற்ற வீரர்களுக்கும் தெரியல. வெளியிலிருந்து பார்த்தவங்க அந்த புகை மூட்டத்துக்குள்ளே அரைகுறையாக தெரிஞ்ச உருவத்தை வச்சு தான் அரசர்கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கேள்விப்பட்ட மக்களுக்குள்ள பயம் மரியாதையை காட்டிலும் அதிகமாயிருச்சு. சித்தர்கள் ரகசியமாக வந்து பூஜை பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது எப்படி சரியாக அந்த தீப்பந்தங்கள் எல்லாம் அணைஞ்சு போச்சு? இது எல்லாமே குழப்பமான ஒரு விஷயமாகவே இருக்குது. நாட்டுக்குள்ளே குழப்பமே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அரசர் தீவிரமாக இதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் அது எப்படி நடந்துச்சுங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை. 1 மாத காலம் இப்படியே ஓடிருச்சு. அடுத்த பௌர்ணமி. அதற்காக திருநாயினிக்கு பூஜை பண்ணாமலாம் இருக்க முடியாது. மீண்டும் ராஜநந்தினி பூஜை ஏற்பாடுகளை செய்ய தொடங்குறா. மீண்டும் அதே மாதிரி புகை மூட்டம் வருது. எல்லாரும் மயக்கம் போட்டு விழறாங்க. அந்த 3 உருவங்கள் மட்டும் புகை மூட்டத்தில் தெரியுது. புகைக்குள்ளே ஓடி போய் அவங்கள பிடிக்கலானா அந்த புகையின் நெடி எல்லோரையும் மயக்கமடைய செய்யுது. இந்த முறை இன்னொரு வித்தியாசம். ராஜநந்தினி அப்படியே அந்த மரம் உயரத்துக்கு பறந்து வேற போயிட்டா. ஆமாம், அந்த சித்தர்களோடு சேர்ந்து ராஜநந்தினி காணாமல் போயிட்டா. இது எல்லோருக்குமே இன்னும் வியப்பை தருது. சித்தர்கள் வந்தாங்க, வழிபட்டாங்க. இப்போ ராஜநந்தினி பறந்து போகிறத அந்த புகை மூட்டத்தில் அந்த வீரர்கள் தன் கண்களாலேயே பார்த்தாங்க. ராஜநந்தினி மரம் உயரத்துக்கு பறந்து போனான். அதுக்கப்புறம் அப்படியே காணாமல் போயிட்டா. இது எல்லோரையும் ஆச்சரியமூட்டும் இன்னொரு விஷயமா இருக்குது. அது இல்லாமல் அரசருக்கு இது அதிர்ச்சியையும் கொடுத்துச்சு. இப்போது ராஜநந்தினி வேற காணாமல் போயிட்டா. இது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுக்க தொடங்கிருச்சே அப்படின்னு வருத்தம் அடைஞ்சிட்ருக்காரு. இதே நேரத்தில் இந்த வீரசேகர பாண்டியனின் மகனான ஆதித்யன் வெளிநாடுகளில் கலை பயிற்சிக்காக போயிருந்தான். அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய போர் மூழ்கிறதுக்கான அபாயம் இருந்துச்சு. அதனால் நம்ம நாட்டுக்கு போகிறது தான் நல்லதுன்னு முடிவெடுத்தாவே குதிரை ஏறி வீரவல்லிபுரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினான். அப்படி அவன் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது வீரவல்லிபுரத்தோட எல்லை பகுதிக்கு வந்து சேர்ந்தான். வீரவல்லிபுரத்தோட எல்லைக்கு வந்து சேர்ந்த உடனே அவனுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. அது ஒரு கொலுசு சத்தம். அதற்கப்புறமா ஆதித்யா அப்படின்னு யாரோ சத்தமாக கூப்பிடுறதும் கேட்குது. அந்த குரல் அவனுக்கு பரிச்சயமான குரல் தான். ஆமாம், ராஜநந்தினியோட குரல். ராஜநந்தினியோட கொலுசு சத்தம் தான் அது அப்படின்னு அவனுக்கு நல்லாவே புரியுது. அவனும் ராஜநந்தினியும் சின்ன வயசுலேருந்தே நல்ல நண்பர்களாக பழகியிருக்காங்க. காலம் அவர்களை காதலர்களாகவும் ஆக்கி விட்டுருச்சு. ராஜநந்தினி அப்படின்னா அவனுக்கு கொள்ளை பிரியம். அவள் மீது அளவற்ற காதலை கொண்டிருந்தான். ராஜநந்தினியும் அப்படித்தான். இப்படி காதல் வயப்பட்டு இருந்த 2 பேரும் கொஞ்ச காலம் பிரிந்திருக்க வேண்டி வந்துச்சு. அவன் கலை பயிற்சிக்காக வெளிநாடு செல்ல, இவள் இங்கே பூஜைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ராஜநந்தினி காணாமல் போயிருக்கா. இப்போது ராஜநந்தினியின் குரலில் அவனை யாரோ அழைக்கிறாங்க. ராஜநந்தினி காணாமல் போனதோ அந்த கோவிலில் நடந்த மற்ற சம்பவங்களோ இளவரசனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ராஜநந்தினி இங்கே எப்படி வந்தா அப்படின்னு அவன் தலையை திருப்பி அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆலமர விழுது அவனை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுது. குதிரையிலிருந்து அவன் கீழே விழறான். அண்ணா அந்த மரத்தை பார்க்குறான். மரத்தில் யாரோ இருந்ததற்கான அடையாளம் இருக்குது. ஆனால் அங்கே இப்போ யாருமே இல்லை. ஆலமர விழுது எப்போதும் போல் தொங்கிட்டு இருக்கு. யாரோ வேணுனே அந்த ஆலமர விழுதை மடித்து குதிரையில் போகிற இவனை தடுத்து கீழே விழ வச்சுருக்காங்க அப்படின்னு தான் அவனுக்கு தோணுச்சு. ஆனால் அங்கே ஆளே இல்லையே. ராஜநந்தினி கூப்பிட்ட மாதிரி சத்தம் வேற கேட்டுச்சே அப்படின்னு திரும்பி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. உளுந்து புரண்டு ஓடிட்டு இருக்கும்போது அவன் தலையில் ஏதோ பலமாக அடிபட்ட மாதிரி இருந்துச்சு. மயக்கமாகிற மாதிரி விழுந்தான்.
மயங்கிய நிலையிலேயே கண்களை திறந்து பார்த்தான். அவனை சுற்றிலும் ஜடாமுடி தரித்த 3 பேர் கருப்பு வேட்டி அணிஞ்சிருந்தாங்க. அதற்கப்புறமா அவன் தலை இருந்த இடத்த அண்ணாந்து பார்த்தான். ராஜநந்தினி, ஆமாம் ராஜநந்தினியே தான் அப்படின்னு அப்படியே மயக்கம் அடைஞ்சிட்டான். அப்புறம் அவன் கண் விழித்த போது எங்கே இருந்தான் தெரியுமா? சுற்றிலும் வீரர்கள் அந்த திரிநாயினியோட கோவிலில் கிடந்தான். அரண்மனைக்குள்ள கோவிலில் வீரர்கள் சூழ இவன் இருந்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் எப்படி இங்கே வந்தேன்னு ஆச்சரியத்தோடு கேட்குறான். வீரர்களும் அதே கேள்வியை தான் கேட்டாங்க. நாங்கள் இவ்வளவு பலத்த காவல் போட்டிருக்கும்போது எங்களை தாண்டி நீங்கள் எப்படி அரண்மனைக்குள்ளே வந்தீங்க, அதுவும் இந்த கோவிலுக்குள்ளே அப்படின்னு. அவன் அந்த கோவிலுக்குள்ள அரண்மனை வாயில் வழியாக வரவே இல்லை. எந்த வாயில் வழியாக வந்திருந்தாலும் அங்கே இருக்கிற வீரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் எந்த வழியாக வந்தான் அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்குமே இருக்குது. இது எல்லோருக்கும் மாயாஜாலம் போல இருக்குது. அந்த சித்தர்கள் கொண்டு வந்து போட்டிருப்பாங்களோ அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அரசர் பதறி போய் ஓடி வந்தார். தன்னுடைய ஒரே ஒரு மகன் இந்த கோவிலில் கிடக்கிறான்னு கேள்விப்பட்டு வந்தவர் அவன் தலையில் லேசாக காயமடைஞ்சிருக்கிறத பார்த்த உடனே அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு அவனுக்கு வைத்தியம் பண்ண சொல்கிறாரு. அவன்கிட்ட முழு விவரத்தையும் கேட்குறாரு. அவனும் சொன்னான். ஆனால் ராஜநந்தினி கூப்பிட்டான்னு மட்டும் சொல்லலை. அவனுக்கு கொஞ்சம் பயம், தன்னுடைய காதல் விவகாரம் எங்கே வெளிப்பட்டுருப்போன்னு. அவன் அங்கே சுற்றிலும் சித்தர்கள் மாதிரி என்னை சூழ்ந்து நின்னாங்க அப்படிங்கிறத சொல்ல அரசருக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இது எல்லாமே சித்தர்களோட விளையாட்டு தான் அப்படின்னு தோணுது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த கோவிலுக்கு சித்தர்கள் வந்து பூஜை பண்ணுறதும் இந்த மாதிரி சம்பவங்கள் விசித்திரங்கள் நடக்குதுன்னு அவர் நினச்சாரு. அதே நேரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக அரண்மனை வாயிலில் நிற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அரசர் போய் பார்க்குறாரு. அங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனை. நேற்று இரவே தான் அந்த பிரச்சனையும் நடந்திருக்கு. ஒவ்வொரு வீட்டு கதவும் இரவு 12 மணிக்கு தட்டப்பட்டிருக்கு. திறந்தவங்க முன்னாடி ராஜநந்தினியே வந்து நின்றுருக்கிறா, ஒரு விளக்கோடு. அதுக்கப்புறமா அவள் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கா. அந்த திரிநாயினி கோவில் எங்களுக்கு சொந்தமானது, அரசரை உடனடியாக அங்கிருந்து காலி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா அவளை பிடிக்க முயற்சி பண்ணும்போது அதே புகை, அதே மயக்கம். கதவை திறந்தவங்க எல்லோருமே இதையவே அனுபவிச்சிருக்காங்க. கதவை திறக்காதவங்களுக்கு இந்த தட்டுன சத்தம் மட்டும் கேட்டிருக்கு. இப்படி மக்கள் எல்லோரும் புலம்பியபடி அரசர்கிட்ட இதற்கு ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை இளவரசன் கூட சேர்ந்து விவாதிக்க தொடங்கினார் அரசர். ராஜநந்தினி காணாமல் போயிட்டா. அதே ராஜநந்தினி எல்லோர் வீட்டு கதவையும் தட்டி இப்படி சொன்னதாகவும் அவளை பிடிக்க முடியாமல் போனதும் மர்மமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இளவரசனுக்கு பெரிய குழப்பம். ராஜநந்தினியை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். சிறு வயதிலிருந்து ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்ய மாட்டா. இந்த மாதிரி மக்களை துன்புறுத்துகிற வேலை அவள் நிச்சயமாக செய்யவே மாட்டா. அவளுக்கு அதுக்கான அவசியமும் இல்லை. இந்த பூசாரியின் மகளாக வளர்ந்து அவள் முழுக்க முழுக்க திரிநாயினிக்கு பூஜை பண்ணுறவளாக இருந்தாள். அதில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல் மேலும் அவளுக்கு பாசம் உண்டு. அவளுக்கு பூஜை செய்கிற அதிகாரமும் கிடைச்சிருச்சு. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஏன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மறுநாள் பௌர்ணமி அப்படிங்கிறத அரசர் ஞாபகப்படுத்துகிறாரு. இந்த பௌர்ணமிக்கு சித்தர்கள் வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே காத்திருக்க தொடங்கினான். மறுநாள் அதே மாதிரி புகை மூட்டம் வருது. அவன் தாக்கு பிடிச்சி உட்காந்துருக்கான். என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகை மூட்டத்துக்குள்ளே மூக்கையெல்லாம் அடைச்சிக்கிட்டு அதை சுவாசிக்காமல் ரொம்பவே காத்திருக்கான். அப்போது அங்கே 3 பேர் நடந்து வர்றது தெரியுது. மரத்திற்கு பின்னாடி இருந்து நடந்து வராங்க. அதே கருப்பு நிற வேட்டி, ஜடாமுடி. அவங்க நடந்து வரதை பார்க்குறான். கையில் பூஜை தட்டுகளோடு வராங்க. ஆனால் அவங்களோட உருவம் சரியாகவே அடையாளம் காட்ட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. புகை அந்த அளவுக்கு நிறைய இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி பார்த்தான். அவன் தலை சுழல ஆரம்பிக்குது. தன்னை கட்டுப்படுத்திக்க அவன் எவ்வளவோ அரும்பாடுபட்டான். ஆனால் முடியலை. அவங்க வந்து பூஜை செய்கிற மாதிரி ஏதோ மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இவன் அப்படியே மயங்குறான். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு இளவரசன் ஆதித்யனுக்கு சுத்தமாக தெரியலை. அவன் கண் விழிச்சு பார்த்தபோது அங்கே பூஜை நடந்தேறி இருந்துச்சு. இவன் மயங்கி போய் கிடந்தான். வெளியில் இருந்த வீரர்கள் எல்லாம் அவனை காப்பாற்ற முடியாமல் தடுமாறிட்டு இருந்தாங்க. தீப்பந்தங்களை எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னா தீப்பந்தம் அங்கே வந்த உடனே அணைஞ்சிருது. என்ன செய்கிறது அப்படின்னு வீரர்களும் புலம்புறாங்க. இப்போது கண் விழித்த ஆதித்யன் அந்த கோவிலை சுற்றி சுற்றி வரான். நிறைய ருத்ராட்சங்கள் சிதறி போய் கிடக்குது. அப்போது அந்த கோவிலுக்குள்ளே ஏதாவது வழி இருக்குமோ? அந்த கோவில் விக்கிரகத்தை கூட அவன் சோதனை பண்ணி பார்த்துட்டான். அங்கே எந்த ஒரு வழியோ சுரங்கப்பாதையோ கிடையாது. இந்த சித்தர்கள் எப்படி வராங்க? இவங்க சித்தர்கள் தானா இல்லை மனிதர்களா? ராஜநந்தினி ஏன் காணாமல் போனா? இப்படி பல குழப்பங்களுக்கு ஆளானா இளவரசன். அந்த கோவிலை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தான்ல,
அந்த மரத்தை கூர்ந்து கவனித்து பார்க்குறான். அந்த மரத்தோட ஒரு பகுதி வாடி போய் வதங்கி போய் இருந்துச்சு, மற்ற பகுதியெல்லாம் பச்சை பசையில் இருந்துச்சு. இந்த மரத்தோட ஒரு பகுதி வாடி போயிருக்கே, இது எப்போது இருந்து அப்படின்னு கேட்க அங்கே ஒரு வீரன் சொல்கிறான், ஆமாம் நானும் கூட கவனித்தேன். அந்த பூசாரி இறந்தாருல்ல, அதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மரம் வாட தொடங்கிருச்சு. ஒரு பகுதி அப்படியே வாடி வதங்கி போச்சு, கிளைகள் எல்லாம் வாடி எப்படி கிடக்குது பாருங்க அப்படின்னு காட்டுறான். இதை பார்த்துட்ருக்கிற இளவரசனுக்கு ஏதோ ஒன்று பொறி தட்டுது. வேகமாக அந்த மரத்தை சுற்றி சுற்றி வரான், மரத்தை தட்டி பார்க்குறான். அதற்கப்புறமா குனிந்து அதன் வேர்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான். அது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தோட ஒரு பகுதி கிளை தான் அப்படி இருக்கே தவிர மற்ற பகுதி எல்லாமே பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு. அந்த மரம் கொஞ்சம் உயரமாகவும் இருந்துச்சு. இளவரசனுக்கு அதை தட்டி பார்க்கும்போது ஒரு பகுதி மட்டும் வித்தியாசமாக இருக்கிறது தோணுது. உடனே ஒரு ஏணியை வைத்து மரத்தின் மீது ஏறுறான். அந்த மரத்தின் ஒரு பகுதியை வேகமாக தட்டுறான். அது மரம் மாதிரி தெரியல, உள்ள ஏதோ காலியான இடம் இருப்பது போல சத்தம் கேட்குது. உடனே தான் கிட்ட இருக்கிற ஒரு கத்தியை வைத்து அந்த பகுதியை வேகமாக குத்துறான். ஆனால் அது குத்த வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் வேகமாக தட்டின உடனே கதவு போல திறக்குது. ஆச்சரியம் அடைஞ்சு போனான் இளவரசன். அந்த மரப்பொந்துக்குள்ளார தலையை விட்டு பார்க்குறான். ஒரே இருட்டாக இருக்குது. தீப்பந்தத்தை கொண்டு வர சொல்கிறான். இப்போ தான் புகை மூட்டம் இல்லையே, தீப்பந்தம் அங்கே நல்லாவே வேலை செய்யுது. அந்த தீப்பந்தத்தை மரப்பொந்துக்குள்ளே வச்சு பார்க்குறான். அது மிக நீண்ட வழியாக இருக்குது. அந்த மரத்தோட உடல் பகுதி முழுக்க வழி செய்யப்பட்டிருக்கு. அதன் வழியாக தவழ்ந்துக்கிட்டு தான் போயாகணும். இளவரசன் தயக்கமே இல்லாமல் அதற்குள்ளே தவழ்ந்து போகிறான். மரத்திற்கு மேலே ஒரு வீரன் வெளிச்சம் காட்டிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே அப்படி தவழ்ந்து போன இளவரசன் ஒரு மிகப்பெரிய கல்லை அடைகிறான். அதுதான் அடிப்பகுதியாக இருக்கணும். அந்த கல்லை மிக சிரமப்பட்டு நகர்த்துறான். ஒரு ஆளால் அது நகர்த்தவே முடியாது. அங்கே 3 பேர் வந்தாங்கல்ல, அப்போது 3 பேர் வேணும் போல இருக்கேன்னு ஒரு வீரனை துணைக்கு கூப்பிட்றான். அவனும் அந்த மரத்துக்குள்ளே தவழ்ந்து போகிறான். அந்த மரம் நல்ல அகலமான மரம், பழமையான மரம். அதனால் அதற்குள்ளே 2 பேர் கூட போக முடியும். இப்போது இளவரசனுக்கு எல்லாம் புரியுது, இது எல்லாமே மனிதர்களோட வேலை தான். இது யார் செஞ்சாங்கன்னு நிச்சயமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த கல்லை நகர்த்த முயற்சி பண்ணும்போது தான் அந்த ஆலமரத்தின் வேர் பகுதிகளில் நிறைய மூங்கில் குழல்கள் செருகப்பட்டிருக்கு. அந்த மூங்கில் குழல்களோட சின்ன சின்ன பகுதிகள் வேர்களுக்கு வெளியில் தெரியுது. இப்போ அவனுக்கு எல்லாமே புரியுது. இந்த குழல்கள் வழியாகத்தான் அந்த புகையை வெளியில் விட்டுருக்காங்க. அங்கே சில மூலிகை இலைகளும் கிடந்துச்சு. அந்த மூலிகை இலைகளை முகர்ந்து பார்த்தான். நேற்று இரவு அவன் சுவாசித்த அதே நெடி. இந்த மூலிகையை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க, இதை கொண்டு போய் வைத்தியர்கிட்ட கொடுத்து இது என்ன மூலிகைன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறான். அதற்கப்புறமா அந்த கல்லை நகர்த்தி அப்படியே அதன் வழியாக போய் எங்கே போய் அது முடிவடையுதுன்னு கண்டுபிடிக்கிறான். அது முடிவடைகிற இடத்துல ஒரு பெண்ணின் குரலும் சில ஆண்களின் குரலும் கேட்குது. அந்த பெண்ணோட குரல் நிச்சயமாக ராஜநந்தினியின் குரல் தான். இவனுக்கு அது தூக்கி வாரி போடுது. அவர்கள் பேசுகிறதையெல்லாம் கேட்டு இவன் அசந்து போய் நின்னான். ஆமாம், அது ஒரு ரகசியமான ரகசியத்தை அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு அவன் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டான். அதுக்கப்புறமா மெதுவாக அந்த சுரங்கப்பாதையிலேருந்து வெளியில் தலையை நீட்டி எட்டி பார்த்தான். அவனை பார்த்த உடனே ராஜநந்தினி பயங்கரமாக சத்தம் போட்டான். அதுக்கப்புறமா அந்த 3 பேரும் அவனை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு நின்னாங்க. இளவரசன் அங்கே வெளியில் வந்து நின்னான். என்னையும் கடத்த போகிறீங்களா அப்படின்னு சத்தம் போட்டான். ஆனால் ராஜநந்தினியோ அவன் கால்கள்லேயே விழுந்தா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு அழுதா. அவளோட ரகசியம் மொத்தத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டா. இளவரசன் பொறுமையாக கேட்டான். அதுக்கப்புறமா சரி, இது தீர்க்க முடியாத விஷயம் ஒன்றும் கிடையாது, வா நேராக அரசர்கிட்ட போய் நடந்த எல்லாவற்றையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவளோ தயங்குறா. இல்லை, இது பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறா. அப்போ இளவரசன், நீ பயப்படாத, நான் கூட இருக்கேன், நானே உன்னை திருமணமும் பண்ணிக்க போகிறேன், கவலையே படாத அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அந்த நேரத்தில் வைத்தியர் அந்த மூலிகையை சோதனை பண்ணிட்டு இருந்தார். சோதனை பண்ணிட்டு அது ஒரு அபூர்வமான மூலிகை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மூலிகையிலிருந்து வெளிவரக்கூடிய புகை ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை குறைக்கும். அதனால் அந்த தீப்பந்தங்களில் இருக்கிற நெருப்பு அணைந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய நெடியை சுவாசிப்பவர்கள் உடனே மயக்கம் அடைவாங்க. இது கண்கள் வழியாகவும் ஊடுருவும். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்ச வைத்தியர் இதை அரசர்கிட்ட சொல்கிறதுக்காக அரண்மனைக்கு வந்தார். அதே நேரத்தில் இளவரசன் ராஜநந்தினியையும் அந்த மற்ற மூவரையும் கூட்டிக்கிட்டு வந்தான்.
அரசர் ஆச்சரியப்பட்டு போனார். ராஜநந்தினியை பார்த்து, உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்ட்டு அந்த 3 பேரையும் முறைக்கிறாரு. ஜடாமுடி தரித்து கருப்பு வேட்டி அணிஞ்சிருந்தாங்க. அவங்கள பார்த்து, நீங்கள் தான் எங்களை பயப்படுத்துனீங்களா அப்படின்னு கேட்க அவங்க தலை குனிஞ்சு நின்னாங்க. அப்போ இளவரசன் பேச தொடங்கினான். அவனோட அப்பாவை பார்த்து, நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விவரங்கள் அத்தனையும் சொல்ல தொடங்கினான். இந்த பழமையான திரிநாயினி கோவில் இருக்கே, இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானது. இந்த இடத்துல மிகப்பெரிய மக்கள் கூட்டமே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது வைத்தியம் செய்யும் வைத்தியர்களோட குடும்பங்கள். அப்படி வாழ்ந்துட்டு இருந்த அவங்க இந்த திரிநாயினியை தங்களுடைய தெய்வமாக வழிபட்டிருக்காங்க. திரிநாயினி கோவிலை சுற்றி இருக்கிற அத்தனையுமே மூலிகைகள். அந்த மூலிகைகளை வைத்தியங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இங்கே அரண்மனை கட்ட முயற்சி எடுத்திருக்கிறீங்க. அப்போது இங்கே 50க்கும் மேற்பட்ட வைத்தியர் குடும்பங்கள் இருந்திருக்காங்க. நீங்கள் அரண்மனையை கட்டணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு தெரியுமோ என்னவோ, ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் இங்கே வந்து அவர்களை மிரட்டி இந்த இடத்தை காலி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது அங்கிருந்த மக்கள் கூட்டம் வேறு இடங்களுக்கு பெயர்ந்தாங்க. அதற்கான வழிவகைகளையும் அரசரான நீங்கள் செஞ்சு தான் தந்தீங்க. ஆனால் இங்கே நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. வைத்தியர்களுக்கு தங்குவதற்கு ஏற்ற இடம் இதுதான். ஏன்னா தேவையான மூலிகை செடிகள் இங்கே தான் நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட மூலிகை செடிகள் இருந்த இடத்த அழித்து தான் நீங்கள் அரண்மனை கட்டிட்டீங்க. மீதம் இருக்கும் செடிகள் இந்த திரிநாயினி கோவிலை சுற்றி தான் இருக்குது. இதையும் உங்கள் வசப்படுத்திக்கிட்டீங்க. இப்போது இவற்றை எல்லாம் அவங்க பயன்படுத்த முடியாமல், மருத்துவம் செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுருச்சு. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் சில பேர் போராட்டம் பண்ணினாங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அந்த போராட்டக்காரர்களை அடக்குனாங்க. அந்த போராட்டத்தில் தான் ராஜநந்தினியோட பெற்றோர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல அரசர் ஆச்சரியமடைகிறாரு. அவள் பூசாரியின் மகள் இல்லை அப்படின்னு கேட்க, அப்போ தான் அங்கே உண்மையை ராஜநந்தினி சொல்கிறா. என்னுடைய தந்தை இறக்கும் வரை நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அவரோட மகள் தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த போராட்டத்தின் போது இறந்து போய் என்னோட பெற்றோர்கள் கிடக்கிறத பார்த்த இந்த பூஜை செய்கிறவர் குழந்தையாக இருந்த என்னை தூக்கிட்டு வந்து வளர்த்துருக்காரு. இறக்கும்போது தான் நடந்த கதையெல்லாமே சொல்லிட்டு, நீ யாரோட மகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டார். அவர் இறந்ததுக்கப்புறமா எனக்குள்ள ஒரு தீப்பிழம்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னுடைய தாயும் தந்தையும் இந்த இடத்திற்காக போராடி இறந்துருக்காங்க. வைத்தியர்கள் குடும்பங்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். அந்த மாதிரி மற்ற வைத்தியர் குடும்பங்கள் இடம்பெயர்ந்து போயிருக்கிற இடத்துக்கு போனேன். ராஜநந்தினி வைத்தியர்கள் குடியேறிய இடத்துக்கு போகிறா. அங்கே போய் தான் இந்த 3 பேர்களையும் சந்திச்சிருக்கா. ஏற்கனவே இருக்கிற கதையை பயன்படுத்தி அரசரை பயப்படுத்தலாம் நினச்சிருக்கா. சித்தர்கள் ரகசியமாக வந்து போகிறத கேள்விப்பட்டிருக்கிற ராஜநந்தினி, நாம் சித்தர்கள் மாதிரி வேடமிட்டு அங்கே போய் அவர்களை பயப்படுத்தலாம் நினச்சிருக்கா. அதனாலேயே அந்த 3 பேரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு அந்த மரத்தை குடைந்து அதன் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த மரவேர்களில் மூங்கில் குழல்களை பொருத்தி மூலிகையை எரித்து அதன் புகையை வெளியில் விட்டுருக்காங்க. அந்த புகை இருக்கிற இடத்துல நெருப்பு எரியாது, வெளிச்சம் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் புகையை சுவாசித்த உடனே எல்லோரும் மயங்கிடுவாங்க. இது இவங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு நடவடிக்கை அப்படின்னு நினச்ச ராஜநந்தினியும் மற்ற மூவரும் இந்த திட்டத்தை ரொம்ப வெற்றிகரமாக அரங்கேற்றிருக்காங்க. அவங்களுக்கு எதிர்பாராமல் நடந்தது ஒரே ஒரு விஷயந்தான். இளவரசன் திடீர்னு கிளம்பி வந்தது. இதை கேள்விப்பட்ட உடனே அவங்க எல்லை பகுதியில் காத்திருந்தாங்க. இளவரசன் வரும்போது அவனை தந்திரமாக கீழே சாய்ச்சாங்க. அதுக்கப்புறமா அவனை அந்த மர பொந்து வழியாகவே கொண்டு வந்து திரிநாயினி கோவிலில் போட்டுட்டாங்க. இதை அங்கிருந்த வீரர்கள் யாருமே கவனிக்கலை. இதனால் அவங்களுக்கு அந்த மரத்தின் வழியாக ஒரு வழி இருக்குதுன்னு தெரியாமலும் போயிருச்சு. எப்படியாவது உங்களை பயப்படுத்தி இந்த அரண்மனையை விட்டு வேறு பக்கம் போக வச்சிடணும். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற மூலிகைகள் வைத்தியர்களுக்கு பயன்படும், மக்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களை நேரடியாக எதிர்த்து போர் பண்ணுற அளவுக்கு வைத்தியர் குடும்பங்களுக்கு தைரியம் இல்லை, ஆட்களும் இல்லை. அதனால தான் இந்த முறையை கையாண்டோம். தந்திரமாக உங்களை எப்படியாவது இங்கிருந்து காலி செய்ய வைக்கணும்னு நினச்சோம். ஆனால் கடைசியாக பார்த்தா புத்திசாலியான இளவரசனால் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கோவில் பொதுவானது, அங்கே இருக்கிற மூலிகைகள் பொதுவானது. இப்படி ஒரு விஷயத்துக்காக தான் மறைமுகமாக நாங்கள் போராடினோம். யாரையும் காயப்படுத்தாமல் நம்ம இந்த வேலையை செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி ராஜநந்தினி சொல்கிறத கேட்டு அரசர் யோசிக்கிறாரு. தனக்கு கீழே இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னு அவர் சரியாக கவனிக்காம விட்டுட்டாரு. இப்படி இத்தனை வைத்திய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சால் அரசர் நிச்சயமாக யோசிச்சிருப்பார். ஆனால் ராஜநந்தினியோ அவர் தெரிஞ்சே தான் அதை செஞ்சாருன்னு நினச்சனால அவரை தந்திரமாக பயமுறுத்த நினச்சா. நேரடியாக பேச விரும்பலை.
அரசரும் நம்ம இந்த அளவுக்கு கவனிக்காம இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கமேனு வருத்தம் அடைகிறாரு. ராஜநந்தினிக்கும் அவங்க வைத்தியர் குடும்பங்களுக்கும் அந்த இடத்த விட்டுத்தரதா ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இளவரசன் தயங்கி தன்னோட காதலையும் சொல்லிடுறான். ராஜநந்தினியோட தந்திரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்த அரசர், இவ்வளவு தந்திரமும் புத்திசாலித்தனமும் பேரழகும் நிறைந்த ராஜநந்தினி எனக்கு மருமகளா வரதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்ல இளவரசன் மகிழ்ச்சி அடைகிறான். அவங்க 2 பேருக்கும் சிறப்பான முறையில் திருமணம் நடக்குது. அரசர் அரண்மனையை வேறு பக்கத்துக்கு மாற்றிடுறாரு. அந்த திரிநாயனி கோவில் எல்லோருக்கும் பொதுவானதாக அறிவிக்கப்படுது. எல்லா மக்களும் வந்து பூஜை செய்யலாம். அந்த வைத்திய குடும்பங்களுக்கு அவங்களோட இடம் திரும்ப ஒப்படைக்கப்படுது. அவங்க அங்கிருந்து தான் வைத்தியம் செய்ய முடியும். ஏன்னா அங்கே மூலிகைகள் அதிகமாக கிடைக்குது. அதனால் அவர்களுக்கு அந்த இடம் திரும்ப கொடுக்கப்பட்டுச்சு. ராஜநந்தினியின் போராட்டமும் அவளின் பெற்றோர்கள் செய்த தியாகமும் அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை அடைய வச்சிருச்சு. இப்போ எல்லோருமே மன நிம்மதியோடு வாழ்ந்துட்டுருக்காங்க வீரவல்லிபுர நாட்டில். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.